அனுப்பினால் நீங்கள் விசேஷித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 4:3. புது வாழ்வில் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். சங்கீதம் 62:6. 4:4. பற்றுறுதியில் நீங்கள் விசேஷித்தவர்கள். மகனே மகனே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22. 4:5. பாதுகாப்பில் நீங்கள் விசேஷித்தவர்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 133:1. 4:6. பண்பில் நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு அதை என் முழு இருதயத்தோடு கைக்கொள்வேன். சங்கீதம் 133:34. 4:7. பிறர் உறவில் நீங்கள் விசேஷித்தவர்கள். இதோ சகோதரரே ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. 4:8. பகிர்வில் நீங்கள் விசேஷித்தவர்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9. 4:9. பணிவிடையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. 4:10. பரம வாழ்வில் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8.